வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இதுவும் வந்து மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு பண்ணுற நைவேத்தியம் தான் ஒன்று. இது என்னென்னா மிளகு சாதம். இந்த வின்டருக்கு இதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டிஷ். இது வயிறு பசி நல்லா தூண்டும் இந்த மிளகு சாதம். அதனால் இப்போது இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபுல்லாக நெய்யில் தான் பண்ணணும். ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். மிளகை வந்து ஜஸ்ட்டு வறுத்து பொடி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா வெறும் மிளகு தான் நல்லா பொடியாக ஆக்கி வச்சுருக்கேன். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போடுறோம். உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு உங்கள் இஷ்டம். இதில் இந்த நெய்யில் வந்து இந்த மிளகு பொடி பொரியணும். நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் கிட்ட போடுறது. இதுதான் இதுக்கான மெயின் வாசனை அப்படிங்கிறது. இதுதான் மெயினாக இது பண்ணும். கருவேப்பிலை, சாதம் நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான உப்பு. அவ்வளோதான் இதுக்கு வேணுங்கிறதே. ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப வாய்க்கும் மணமாக இருக்கும். சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது. எங்களுக்கு நெய் பிடிக்காது, நாங்கள் நெய் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறவானா நல்லெண்ணெய் விட்டு பண்ணிக்கோங்க. பட் மிளகு சாதம் நெய் விட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுது. இந்த மிளகு சாதம் ரெடி. அடுப்பு அணைச்சிட்டேன். இந்த வெர்ஷன் ஆஃப் மிளகு சாதம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும். நிச்சயமாக பண்ணி பாருங்கோ. பகவானுக்கு இதை மார்கழி மாதத்தில் ஒரு நாள் பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம்.